வாங்க இன்றைக்கி நம்ம மனமும் சுவை நிறைந்த பச்சை கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் புளி, 4 பச்சை மிளகாய், 3 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், சுவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 80% அரைஞ்சால் போதும், ரொம்ப அரையணும்னு தேவை கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பில் அரைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக அரைஞ்சி வருங்க. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட வாசனையும் சுவையும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அதை நீங்கள் அரைக்கிறப்ப உணர முடியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பச்சை கொத்தமல்லி சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பான் பண்ணி ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க. வறுத்த பிறகு அந்த தாளிப்பை நம்ம பச்சை கொத்தமல்லி சட்னியில் ஆட் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான சுவையான பச்சை கொத்தமல்லி சட்னி தயாராகிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையான சைடிஷாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.